கணிதத்தை கிளப்பாக காஃபி குடிப்பது போல் எளிதாக. இது முதல்ல கணக்காக வாசிக்கிறேன் நான். x plus y equal to 4 மற்றும் xy equal to 5 எனில் x cube plus y cube ஐ காண்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? x cube plus y cube. கொடுத்திருக்கிறது என்ன? x plus y u x y u. ஸோ நம்ம முதல் x plus y x cube plus y cube கூடிய ஃபார்முலாவை நம்ம அந்த ஐடென்டிட்டி இருக்குல்லையா, அதை முற்றொருமை அதை நம்ம எழுதுவோம். ஓகேயா? ஸோ அது என்னது? a cube plus b cube. அது அந்த முற்றொருமை வந்து a cube plus b cube. அதுக்கு தான் நம்ம x cube plus முதல் a cube plus b cube வச்சு எழுதிடுவோம். இந்த மாதிரி கொடுக்குறப்ப என்னன்னா a பிளஸ் பி பாருங்க, ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் பெருக்கிக்கிறோம் ப்ளஸ் ரெண்டாவது நம்பரோட ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஓகேயா? இப்போது இதை a cube plus b cube. இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே நமக்கு மைனஸ், இங்கே ப்ளஸ் வரும். இது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தெரியும்? இப்போ x cube plus y cube இது a cube plus b cube கூடிய ஃபார்முலா. இதவே நான் வந்து ஏன்ற இடத்துல எக்ஸும் பின்ற இடத்துல ஒய்யும் போட்டு இதை எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல எக்ஸையும் ஒய்யையும் வச்சு இந்த ஃபார்முலாவை நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம கணக்கில் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம கணக்கில் வந்து x plus y equal to 4 and xy is equal to 5 கொடுத்துருக்காங்க. வந்து செக் பண்ணிக்கோ, xy is equal to 5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இது கிடைக்குது, இது கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு இது ரெண்டும் இல்லை, எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் இல்லை. ஆனால் அது ரெண்டோட சம்மு கிடைச்சா கூட நமக்கு சரிதான். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பொதுவாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னாலே எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த முற்றொருமையை யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. அது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னாலும் b ஸ்கொயர் ப்ளஸ் 2abனாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணுறப்ப இது கிடைச்சிது. நமக்கு xy தெரியும்ல, ஏன்னா xy 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த xyயோட வேல்யூ 5 கொண்டு வந்து இங்கே நம்ம பிரதியிட்டுறோம். அந்த xyயை எடுத்துட்டு அதுக்கு பொதுவாக நம்ம 5 போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு இப்படி கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2 × 5 வந்து என்னது? 10 ஈக்குவல் டு 16. எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 10 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ப்ளஸ் 10 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 10 ஆகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 கிடைச்சிது. இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? xy இஸ் ஈக்குவல் டு 4, x plus y is sorry xy is equal to 5 நினைக்கிறேன். sorry okay x plus y xy equal to 5, x plus y equal to 4 and x square plus y square is equal to 6. ஸோ நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. அப்போ x cube plus y cubeல நம்ம அந்த ஃபார்முலால என்ன இருக்கு? x plus y. இதை நம்ம 4 போட்டுடலாம் இந்த இடத்துல. அடுத்து இங்கே வந்து எப்படி இருந்தது? x square minus xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கலாம். அந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் முன்னாடி கூட கொண்டு வந்துக்கலாம். நமக்கு போர்ட் மாஸில் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் வந்து ஒரே ஆர்டர் தான். ஸோ அது மாறாது இல்லையா? ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 4 போட்டுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 4 போட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 6 போட்டுறேன் இங்கே. அப்புறம் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 இங்கே போட்டேன். அவ்வளோதான். எல்லா வேல்யூ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூவை நான் அப்படியே பிரதியிட்டுறேன். ஓகேயா? பிரதியிட்டா இந்த மாதிரி வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 5 × 4 × 6 - 5. ஓகேயா? நம்ம போர்ட் மாஸ் படி முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். 6 - 5 1, 4 × 1 கிடைக்குது. இந்த புள்ளி மீன் பண்ணுறது வந்து இன்ட்டு ப்ராடக்ட். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு தேவையானது. சரியா? இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. இருக்கு, பீன்ற ஆப்ஷனில் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது நம்மளோட முற்றொருமைகள், கொடுத்த மதிப்பீடுகள், இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ் கியூப் ஒய் கியூபோட வேல்யூ 4 கண்டுபிடிச்சிக்கோ. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கணக்கோட நம்ம அடுத்த வீடியோட பார்க்கலாம்.
Happy learning.